அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் சமி vlogs. இது 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த vlog. இது பொண்ணுக்கு புடவையும் மோதிரமும் வாங்குறதுக்காக நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை இருக்கிற கேஎஸ் பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். ஸோ அவ்வளோ அழகான பட்டுப்புடவை இருந்துச்சு. காஞ்சிபுரத்துலேருந்து திருபுவனம் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட்டுப்புடவை அப்படின்னாலே நாங்கள் திருபுவனம் தான் போவோம். ஸோ அன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். ஸோ இந்த கடையில் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியை வாங்கிட்டோம். அங்கே ஆரி ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரெடிமேடாகவே கிடச்சிருந்துச்சு. போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேயே தம்பிக்கு மேட்சிங்காக ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல ஷர்ட் எடுத்தாச்சு. ஷர்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு மோதிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு தான் வந்திருந்தோம். அங்கே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. நியூ டிசைனாக பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷனுக்கு நாள் எடுத்த vlog இது. ஸோ அன்றைக்கி பெரியம்மா பசங்க, சின்னம்மா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த பேக் பண்ணுறதுக்குள்ளே பாதி நேரம் இதிலே போயிடுச்சு. ஸோ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை முடிக்கவே எங்களுக்கு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. இதில் நாங்கள் மெஹந்தி போட எங்களுக்கு டைமே இல்லை. அதனால ஆளுக்கு ஒரு கையில் மெஹந்தி மாறி நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு மெஹந்தி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெஹந்தி போடுறதுக்கு கட்டாயப்படுத்தி போட வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 3 o'clock ஆயிடுச்சு. இது ஃபங்க்ஷன் மார்னிங் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். மொத்தமாக 13 தட்டு வச்சுருந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக நாங்கள் 11 o'clock கிளம்பிட்டோம். ஸோ பொண்ணும் ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் ட்ராவல் கிடையாது. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சின்னதுலேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணுக்கெலாம் இதெல்லாம் பார்க்குறது ஃபஸ்ட் டைம். முன்னாடி ரிலேட்டிவ் கல்யாணத்துக்குலாம் போயிருக்கா. ஸோ சீனி மட்டும் தான் போடுவா. இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி எங்கள் அத்தா இல்லை அப்படிங்கிற குறை மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு அன்னைக்கு. மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே என் தம்பிக்கு நான் பார்த்து அத்தா இருந்துச்சுன்னா இதெல்லாம் செஞ்சுருக்கோம் எனக்கு அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நான் அவனுக்கு நிறைவாக செஞ்சுட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பப்ஸு டீ காஃபிலாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா பொண்ணோட ரிலேட்டிவ் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சீனி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனாலே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அவங்க வர வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பொண்ணுக்கிட்டே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். நாங்கள் தனியாக செல்ஃபிலாம் எடுத்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இப்போது அக்காலேருந்து நாத்தனாருக்கு ப்ரொமோட் ஆகியிருக்கேன். அது வேறு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயுமே இதுதான் மாப்பிள்ளையோட அக்கா அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப கெத்தாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு பூ வைக்க சொன்னாங்க. நாத்தனார் ஆகிய நான் தான் பூ வைக்கணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு அப்புறம் மோதிரம் போட்டு சீனி போட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணி விடணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு. எனக்கு கையில் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
எல்லாருமே வந்து பொண்ணுக்கு சீனிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பந்தி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நானே என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்பளைங்களுக்கு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து தம்பிக்கு வந்து சீனி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீட்டில் வேணான்னு சொல்லியிருந்தாங்க, இல்லை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். நாங்கள் வரத்துக்குள்ளே வந்து தம்பியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. என் தங்கச்சி மட்டும் கொஞ்சமாக டச்சப் மட்டும் பண்ணி விட்டுருந்தா. நான் வந்து தம்பி உட்கார வைக்கிறதுக்கு இந்த டேபிள்ஸ் வந்தவங்க எல்லாருமே உட்கார வைக்கிறதுக்கு பாய் எல்லாமே விரித்து அதை எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வந்தவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு டீயும் பப்ஸு அப்புறம் கப் கேக்லாம் வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பொண்ணு வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தங்களா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் வந்தவங்களுக்கு வந்து டீ காஃபி கப் கேக்லாம் வச்சு வந்து சாப்பிட கொடுத்துட்டு இருந்தோம். மற்றவங்களாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சீனி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீனி போடும்போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா ஆனதுனால நானும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து அத்தா இல்லைங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என் லைஃப்பில் நடந்தது இந்த மாதிரி. ரிலேட்டிவ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தா தான் உறவு சேருவாங்க, திரும்பவும் சண்டை போட்டுட்டு திரும்பவும் பிரிஞ்சிருவாங்க. இதே தான் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து அமைஞ்சிருச்சு. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். யாருக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்துச்சு. இதே மாதிரி அவனுடைய நிக்காவும் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே துவா செய்யுங்க. இதோட இந்த விலாகை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். என்னோட விலாக் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.